ஒரு அழகான கிராமத்துல மீனா அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளோட கணவர் ராமு ஒரு விவசாயி. ரெண்டு பேரும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மீனா உழைப்பாளிதான். ஆனா அவளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து பொறாமப்படுவா. அந்த லட்சுமிய பாருங்க, புதுசா புடவை வாங்கியிருக்கா, நாம மட்டும் இப்படி இருக்கோம். மீனா, நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு சொல்ல எளிது, நான் தினமும் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் மீனா காட்டு பாதையில நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு வயதான பாட்டி உட்கார்ந்திருந்தாங்க. மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? மீனாவுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. ஆனாலும் அவ கையில இருந்த சாப்பாட்டை எடுத்து கொடுத்தா. ரொம்ப நன்றிமா. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பாட்டி சிரிச்சாங்க. உன் மனசுல நிறைய ஆசைகளும் கவலைகளும் இருக்குது. ஆமாம் பாட்டி, எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும். சரி, இந்த மந்திர பெட்டியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மரப்பெட்டிய கொடுத்தாங்க. இதுல இருந்து தினமும் ஒரு தங்க நாணயம் கிடைக்கும். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? பேராசைப்படக்கூடாது. மீனா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. மறுநாள் காலையில பெட்டிய திறந்தா. அடடா, உண்மையாவே தங்க நாணயம்! அந்த நாணயத்தை விற்று கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா மாற ஆரம்பிச்சுச்சு. மீனா, இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது, இதுவே போதும். ஆமா, ஆனா சில நாட்கள் கழிச்சு மீனாவோட மனசுல மீண்டும் பேராசை வந்துச்சு. ஒரு நாணயம் மட்டும் ஏன், 10 நாணயம் கிடைச்சா இன்னும் சீக்கிரம் பணக்காரங்க ஆகிடலாமே. அப்படி நினைக்காதே. இல்ல, நான் அந்த பெட்டிய திறந்து பார்க்கணும். அன்று இரவு எல்லாரும் தூங்கின பிறகு மீனா அந்த பெட்டியை எடுத்தா. இதுக்குள்ள இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவ பெட்டியை பலமாக திறக்க முயற்சி பண்ணா. திடீர்னு அந்த பெட்டிலிருந்து ஒரு பெரிய புகை வெளியே வந்துச்சு. ஐயோ! அடுத்த நிமிஷம் அந்த பெட்டி காலியாகிடுச்சு. மறுநாள் காலையில மீனா பெட்டியை திறந்து பார்த்தா. தங்க நாணயம் இல்லையே. அவ தினமும் காத்திருந்தா. ஆனா ஒரு நாணயம் கூட வரல. நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். அவ உடனே அந்த ஆலமரத்துக்கிட்ட போனா. பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. அங்க யாருமே இல்ல. ஆனா மரத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. மீனா, உனக்கு கிடைத்த வரத்தை மதிக்காம பேராசைப்பட்டதால அதை இழந்துட்ட. எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் பேராசைப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் மீனா தன்னோட கணவரோட சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சா. சில வருடங்கள்ல அவங்க நல்ல நிலைக்கு வந்தாங்க. இந்த முறை மந்திரத்தால இல்ல, தங்களோட உழைப்பால. பாத்தியா மீனா, உழைப்புதான் உண்மையான செல்வம். ஆமாங்க, இப்போதான் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்தாங்க. நீதி: பேராசை பெருநஷ்டம். உழைப்பால் கிடைக்கும் வெற்றியே நிலையான செல்வம்.